हाय चलो। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொன்னியின் செல்வனோட 3வது பாகத்தில் 33வது அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தோட பேர் வானதி கேட்ட உதவி. இப்போ வந்தியத்தேவன் போன அத்தியாயத்தில் வானதியை பார்த்தோன்னே வந்து வானதிக்கிட்ட என்ன சொன்னால், இளவரசி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இங்கே வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போது இப்போ இந்த அத்தியாயத்தோட ஆரம்பத்தில் வானதி வந்து என்ன சொல்கிறான்னா, ஐயா நீங்கள் இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க, என் மேலே உங்களுக்கு என்ன கோபம்? நான் வந்து உங்களை தான் பார்க்க வந்தேன், இந்த ஜோசியரை பார்க்க வரல. இந்த ஜோசியத்து மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் கேட்குற உதவியை செய்வேன்னு கொஞ்சம் சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு வானதி கேட்குறான். அப்போ வந்தியத்தேவன் சொல்கிறான், என்ன உதவி கேட்க போகிறீங்க? முதல்ல அந்த உதவி என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அப்போது இல்லை நீங்கள் முதல்ல சத்தியம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் உதவி என்னன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு வானதி திருப்பி சொல்கிறான். ஆனால் வந்தியத்தேவனுக்கு ஒரே தயக்கமாக இருக்குது, சத்தியம் பண்ணுறதுக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா ஆழ்வார்க்கடியான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நீ தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடாத, உன்னோட வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு போ அப்படின்ட்டு சொன்னது அவனுக்கு திருப்பி ஞாபகம் வருது. அவன் மனசுக்குள்ளேயும் தோணுது, நம்ம எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையிலலாம் இறங்கணும், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம், நம்ம வந்து காஞ்சிபுரத்துக்கு போகணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்போது என்ன உதவின்னு நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் வந்து திருவாரூர் போகணும், அது வரைக்கும் திருவாரூர் இல்லை இங்கே சூடாமணி விகாரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறா வானதி. அங்கே எதுக்கு போகிறீங்க அப்படின்ட்டு வந்தியத்தேவன் கேட்குறான். அங்கே போய் நான் புத்த துறவியாக மாறிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே வந்தியத்தேவனும் ஜோசியரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் அதெல்லாம் துறவியாரெல்லாம் மாறக்கூடாது, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க, நாடு ஒத்துக்காது, இந்த உலகம் தாங்காது அப்படின்றலாம் என்ன இல்லாமல் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து வந்தியத்தேவனும் ஜோசியரும் திருப்பி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் வானதி வந்து அவளோட முடிவில் உறுதியாக இருக்கா. நான் வந்து துறவியாக தான் ஆக போகிறேன், அங்கே போய் தீட்சை கேட்டு நான் புத்த துறவியாக மாற போகிறேன் அப்படின்ட்டு அவள் திருப்பியாகவே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போது வந்தியத்தேவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை நானும் இளைய பிராட்டி குந்தவையும் பேசிக்கிட்டதை இவன் வந்து அரைகுறையாக கேட்டுட்டு இந்த மாதிரி பேசுகிறாளோ, இவன் வந்து சாதாரணமான ஆள் இல்லை, இவளை ரொம்ப குறைச்சி எடை போட்டது தப்பாக போச்சு, ஒருவேளை இளவரசர் அங்கே இருக்கிறாருங்கிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ட்டு வந்தியத்தேவன் யோசிக்கிறான். அப்படி யோசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். அப்போ வானதி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் முதல்ல தனியாக போகிறதுன்னு தான் முடிவு பண்ணேன், ஆனால் நீங்கள் உங்களை வழியில் பார்த்தோன்னே நீங்கள் பல்லக்கு கிட்ட வருவீங்க, என்னன்னு விசாரிப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் முகத்தை காமிக்காமலே போயிட்டீங்க, என்ன பார்க்காமலே போயிட்டீங்க அப்படின்னு வந்தியத்தேவன்கிட்ட வானதி சொல்கிறா. அப்போ இல்லை நான் வேறு ஏதோ விஷயம், வேறு யாரோ போகிறாங்கன்னு நினச்சேன், நீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். இல்லை அது இப்போ நீங்கள் எனக்கு அந்த உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறா வானதி. இல்லை நான் வந்து இளைய பிராட்டி குந்தவை கொடுத்த ஓலையோடு நான் வந்து காஞ்சிபுரத்துக்கு போயிட்டுருக்கேன். இளைய பிராட்டி குந்தவையும் மாமந்திரி அனிருத்தரும் வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்க, நான் காஞ்சிபுரத்துக்கு போகணும், இப்போ உங்களுக்கு துணையாக நான் வர முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறான் வந்தியத்தேவன். ஏன்னா இப்போ வந்து வானதி தனியாக தான் வந்திருக்கா, கூட ஒரு 4 பேர் தான் இருக்காங்க, பல்லக்கு தூக்குறதுக்கு ஒரு 4 பேர், அதுக்கப்புறம் பணிப்பெண் ஒரு பொண்ணு இருக்கா, அவங்க அவ்வளோதான் ஆட்கள். அதனால தனியாக போகிறதுக்கு ஒரு வேளை பயமாக இருக்கோ என்னமோ தெரியல, வானதி திருப்பி அதை கேட்குறா. ஆனால் வந்தியத்தேவன் முடியாதுன்ட்டான். அதுக்கப்புறம் இப்படி வந்து என்ன சொல்கிறான்னா, சரி நான் வந்து முதல்ல முடிவு பண்ண மாதிரி நான் தனியாக போயிருக்கணும், உங்களை பார்த்தோன்னே நான் உங்ககிட்ட உதவி கேட்டேன்ல,
அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கிளம்பி போகிறப்போ ஜோசியர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மழை வரப்போகிற மாதிரி இருக்குது, அதுவும் இல்லாமல் இருட்டிடுச்சு, இன்றைக்கி அமாவாசை ராத்திரி வேறு, அதனால எங்கே பார்த்தாலும் இருட்டாக இருக்கும், என்ன ஆகும்னு தெரியாது, நீங்கள் இங்கே இருங்க, இந்த ஏழையோட வீட்டில் ஒரு நாள் தங்குங்க, ஒரு நாள் ராத்திரி தங்குங்க அப்படின்ட்டு வானதி கிட்ட இந்த ஜோசியர் சொல்கிறாரு. அப்போ ஜோசி ஜோசியரை பார்த்து வானதி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள் ஜோசியரே, இந்த மாதிரி என்னால் தங்க முடியாது, நான் திருவாரூரில் ஒரு இடத்துல தங்க போகிறேன், அங்கே தங்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சூடாமணி விகாரத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவள் வந்து சொல்கிறா. ஏன் நான் வந்தியத்தேவன் ஏன் அப்படி வர முடியாது அப்படின்னு சொல்கிறான்னா, அவன் வந்து காஞ்சிபுரத்துக்கு போகிறான், இவன் வந்து இங்கே சூடாமணி விகாரத்துக்கு போகிறான், இவன் வந்து மேற்கு திசை நோக்கி போகிறான், இவன் வந்து வேறு திசையில் போகிறான், அதனால தான் இப்படி வர முடியாதுன்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். இப்படி சொல்லிவிட்டு வானதி அங்கேருந்து கிளம்பிட்டா. வானதி கிளம்புன உடனே இந்த மாதிரிலாம் யோசிக்கிறான் வந்தியத்தேவன். ஒருவேளை நம்ம 2 பேரும், அதாவது வந்தியத்தேவனும் குந்தவையும் பேசின விஷயத்தை வானதி கேட்டிருப்பாளோ, கேட்டுட்டு இந்த மாதிரி இளவரசர் அங்கே சூடாமணி விகாரத்தில் தான் இருக்காருன்னு இவளுக்கு தெரிஞ்சிருச்சோ, அதனால வந்து இந்த மாதிரி நான் புத்த துறவியாக போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இளவரசரை பார்க்குறதுக்காக அங்கே போகிறாளோ என்ன அப்படின்ட்டுலாம் வந்து வந்தியத்தேவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்தியத்தேவன் தடவை பழையாறைக்கு வந்தப்போ இந்த மாதிரி மற்ற பொண்ணுங்க, அதாவது குந்தவையோட மற்ற தோழிகள், அதுக்கப்புறம் குந்தவையும் சேர்த்து இந்த வானதியை பயமுத்துறதுக்காக ஒரு பொம்மை முதலைய வச்சு அவளை பயமுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வானதி அடிக்கடி தலை சுற்றி கீழே விழுந்தது, வானதி வேறு மாதிரி இருந்தது அவனுக்கு தெரியும் ஓரளவு. அதனால இப்போ எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது, இவ்வளோ அடம் பிடிக்கிறாள் இந்த பொண்ணு அப்படின்ட்டு வந்தியத்தேவன் அப்படி யோசிச்சுட்டு இருந்தப்போ ஜோசியரும் என்ன சொல்கிறாருன்னா, நான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னால், ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் இங்கே ஜோசியம் கேட்டு இளவரசியும் இந்த பொண்ணும் இங்கே வந்திருந்தாங்க. அப்போ இந்த பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் எந்திரிச்சு உட்காந்தா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அப்படி அந்த மாதிரி இந்த பொண்ணு திடீர்னு இப்படி தைரியசாலியானது எப்படி அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அவ்வளோ இதுவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே நேரமும் ஆயிடுச்சு. அதனால வந்தியத்தேவன், சரி ஜோசியரே நான் வந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தியத்தேவன் அங்கே அவனோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு குதிரை பக்கத்தில் போய் நான் கிளம்புறேன், நேரம் ஆயிடுச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். அப்போ வந்தியத்தேவன் கிட்ட இந்த மாதிரி ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ வந்து இங்கே இருட்டிடுச்சு, நீ கொஞ்சம் இங்கே தங்குறியா அப்படின்ட்டுலாம் வந்து கேட்குறாரு. ஆனால் வந்தியத்தேவன் இருக்கிற பரபரப்பில், இல்லை ஜோசியரே நான் வந்து இன்னொரு சமயம் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா இங்கே நான் வந்து தங்குறேன், அப்போ நான் உங்களோட விருந்தாளி, அப்போ என்ன நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு வந்தியத்தேவன் அப்படி குதிரை மேலே ஏறி உட்காந்தோடனே இந்த மாதிரி என்னோட ஜோசியம் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் நடக்க போகுது, அதை நீ நம்ப தான் போகிற அப்படின்ட்டு சொன்னான்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். நீங்கள் இப்போ ஜோசியமே சொல்லலையே, இங்கே ஒன்றுமே ஜோசியமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து சரி நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த இடத்த விட்டு போகிறான். அப்படி போகும்போது பார்த்தா வானதியோட பல்லக்கு வந்து அந்த பக்கமாக வருது. அந்த பக்கமாகனா இவன் போகிற பாதைக்கு முன்னால் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இவன் போகிற வழியும் வானதியோட பல்லக்கு போகிற வழியும் வேறையாக பிரிஞ்சிருது. வந்தியத்தேவன் இந்த பக்கமாக போகிறான், வானதியோட பல்லக்கு அந்த பக்கமாக போகுது. அப்படி போகும்போது பார்த்தா வானதியோட பல்லக்கு போயிட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த பக்கமாக ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னா, யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே வந்தியத்தேவன் அப்படி திரும்பி பார்க்குறான்,
என்னடா சத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி சத்தம் கேட்கும்போது யாரோ வந்து என்னெல்லாமோ பண்ணுற மாதிரி, ஏதோ ஒரு குழப்பமான சத்தமாக இருக்குது, என்னன்னு போய் பார்க்கலாமா. வானதி வேற அங்கே தனியாக போயிட்டுருக்காளே, ஒருவேளை அவள் கேட்ட உதவியை நம்ம செய்யாமல் போனது தப்போ அப்படின்ட்டெல்லாம் வந்து யோசிக்கிறான். ஏன்னா ராத்திரி நேரம், நாடெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குது, என்னெல்லாமோ நடக்குது, இதில் வந்து வானதி எதுவும் மாட்டிருப்பாளா அப்படின்ட்டுலாம் வந்தியத்தேவன் அப்படி யோசித்து பார்க்குறான். யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல முடியுது இந்த அத்தியாயம். அடுத்த அத்தியாயம் 34வது அத்தியாயம். இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதாவது வானதி போனால அந்த பக்கமாக குதிரையை திருப்பிட்டு போகிறான். ஆனால் அந்த இடத்துல ஒரு குறுக்கு வழி மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வானதி கூட வந்த ஒரு பனி பெண் இருந்தால, அவளை யாரோ கட்டி போட்டு வாயை அடைச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ இது உடனே அந்த பனிப்பெண்ணோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு வாயில் அந்த இதையும் எடுத்து விட்டுறான். என்ன ஆச்சு, உங்கள் எஜமானி எங்கே, பல்லக்கு எங்கே அப்படின்ட்டுலாம் கேட்குறான். அப்போ அந்த பனிப்பெண் வந்து என்னெல்லாமோ உளறா. அவள் வந்து பயத்தில் ஏதோ உளறிட்டு, இந்த மாதிரி இந்த பக்கமாக தான், இந்த சாலையோட இது குறுக்கு வழியில் தான் சில பேர் வந்து பல்லக்கு இளவரசியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே வந்து அந்த மனுஷங்க பார்க்குறதுக்கு அவங்க வந்து கையில் சூலாயுதம் வச்சுருந்தாங்க, கையில் மண்டை ஓடி வச்சுருந்தாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லும்போது, காளாமுகர்கள் வந்து வானதியை தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு இவனுக்கு தெரிய வருது. அப்படி எதுக்காக தூக்கிட்டு போனாங்க, என்ன எங்கே போனாங்க, சரி நீ வந்து அங்கே ஜோசியரோட வீட்டுக்கு போய் அங்கே இரு, நான் இளவரசி வானதி எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே போகிறான். அங்கே போகும்போது பார்த்தா வானதியோட பல்லக்கு, வானதி எங்கே போனான்னு தெரியல, எங்கே பல்லக்க எங்கே தூக்கிட்டு போனாங்க, அவங்க யார் என்ன அப்படிங்கிற விஷயமே அவனுக்கு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி ஏதோ ஒரு குதிரையோட காலடி சத்தம் கேட்குது. குதிரையோட காலடி சத்தம் கேட்டோன்னே, இங்கே யாருடா இந்த நேரத்தில் யார் குதிரையில் வருது அப்படின்ட்டுலாம் வந்து யோசிச்சுட்டு போயிட்டுருக்கான். அப்போ பார்த்தா அங்கே அந்த குதிரையில் வந்து மகாராஜான்னு ஏதோ சத்தம் கேட்குது. யாருடா அது மகாராஜா அப்படின்னு பார்க்கும்போது அந்த குதிரை பக்கம் ஒரு தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். அந்த குதிரைக்கு மேலே யார் இருக்கான்னா இந்த மதுராந்தகன் அவர் வந்து இருக்கார். அவரை பார்த்தோடனே இவர் எப்போவுமே பல்லக்குள்ள வருவார், இது இவ்வளோ தைரியமாக தனியாக எங்கே வந்திருக்காரு, எங்கே போக போகிறாரு, என்ன விஷயம் அப்படின்ட்டெல்லாம் வந்தியத்தேவன் அப்படி ஒளிஞ்சு நின்று ஒரு இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அந்த குதிரை வேகமாக ஓடுது. குதிரை எங்கேயோ ஓடுது. இவனும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். குதிரையிலேருந்து இளவரசர் மதுராந்தகர் கீழே விழுந்துட்டாருன்னு தெரிய வருது. ஒரு வாய்க்காலில் இங்கே விழுந்துட்டாரு. வாய்க்காலோட அந்த பக்கத்தில் போய் பார்க்குறான். குதிரையை கூட்டிகிட்டே தான் போகிறான். அங்கே விழுந்துட்டாரு. எங்கே வெள்ளத்தில் எங்கே அடிச்சுட்டு போயிட்டாரா, குதிரை எங்கே போச்சு அப்படின்ட்டுலாம் யோசிக்கிறான். ஆனால் அவரை தோர்த்திட்டு யாரோ வந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வருது. உடனே எங்கே போகிறது, வானதி எங்கே போனால், இப்போ வானதியை காப்பாற்றுறதா இல்லை மதுராந்தகரை காப்பாற்றுறதா அப்படிங்கிற இது அவனோட தலைக்குள்ளே அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது வானதி எங்கே போனான்னு தெரியலை. ஆனால் இந்த மதுராந்தகரை தேடி கண்டுபிடிச்சி காப்பாற்றினா பின்னால் நமக்கு எதுவும் உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிக்கிறான் வந்தியத்தேவன். அப்புறம் அப்படி யோசிக்கிட்டே இருக்கும்போது இளவரசர் மதுராந்தகரும் எங்கே போனாருன்னு தெரியல, வெள்ளத்தில் எதுவும் அடிச்சு போயிட்டாரான்னு தெரியல. அதனால எங்கே போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கும் ஒரு மாதிரி தூக்கம் வருது. அங்கே குதிரையும் ஏதோ வாய்க்கால் இந்த பச்சை வயலில் போய் நின்று வழுக்கி விழுந்து அங்கேயும் குதிரைக்கும் அடிபட்டுறக்கூடாது, குதிரையோட கால் உடஞ்சதுன்னா அப்புறம் நம்ம பயணம் தடைப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து தள்ளி வந்து எங்கேடா தங்குறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடம் தெரியுது. என்ன இடம்னா ஒரு இடிஞ்ச மண்டபம் மாதிரி ஒன்று
தெரியுது. அந்த இடத்துக்கு வந்தியத்தேவன் போகிறான். போய் பார்த்தா அந்த இடிஞ்ச மண்டபத்தில் வந்து ஒரே மழையாக இருக்குது. யாரோ பேசுகிற மாதிரியும் சத்தம் கேட்குது. என்னமோ ஒரு இது இதுவாக இருக்குது. என்ன சத்தம்? ஏதோ இங்கேயோ வந்து யாரோ அலற மாதிரிலாம் சத்தம் கேட்குது. ஒருவேளை இளவரசர் மதுராந்தகராக இருப்பாரா அப்படின்ட்டுலாம் வந்து யோசித்து பார்த்துட்ருக்கான். அந்த மண்டபத்துக்கு வெளியிலே நின்றுட்டுருக்கான். அப்போ பார்த்தா யாரோ மண்டபத்துக்குள்ளே இருந்து அம்மா 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 அப்படின்ட்டு கத்துற மாதிரியே இருக்குது. வந்தியத்தேவன் உடனே என்ன பண்ணுறான்னா, ஒருவேளை அம்மா அம்மான்னு கத்துறது பேயா இருக்குமோ, பிசாசா இருக்குமோ, என்ன 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 ஆச்சு அப்படின்ட்டுலாம் வந்து வந்தியத்தேவன் அப்படி யோசிக்கிறான். சாச்சா, பேயாது பிசாசாகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுவும் வேறு ஏதோ இதுதான் அப்படின்ட்டுலாம் வந்து நம்ம மனசுக்குள்ளே நம்ம நினைக்கிற பிரம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி நின்றுட்டுருக்கான் அந்த இடத்துல. ஆனால் அந்த அம்மா அம்மா நீ வந்துட்டியா அப்படிங்கிற சத்தம் அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இது பேய் பிசாசோட குரல் மாதிரியே அவனுக்கு தோணலை. ஏதோ ரொம்ப சின்ன குழந்தையோட சத்தம் மாதிரி கேட்குது. அப்போ உள்ள யாரு சொல்லு சொல்லு அப்படின்ட்டு வந்தியத்தேவன் அப்படி சத்தமாக கத்துறான். ஆனால் அவனோட சத்தம் வந்து ஏற்கனவே வந்து அந்த இடத்துல மழையும் இடியுமா இருக்குது. அந்த இடத்துல வந்தியத்தேவன் கத்துறதும் வந்து ரொம்ப பயங்கரமாக கேட்குது. அப்போ வெளியே யாரு? வெளியில் பல்லக்கு வந்துடுச்சா? நீ யாரு? பல்லக்கு கொண்டு வந்தாங்களா? எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டெல்லாம் வந்து சத்தம் வெளியில் உள்ளே இருந்து கேட்குது. அப்போ உள்ள இருந்த சத்தம் யார் இது? யாரோ சின்ன குழந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ட்டுலாம் வந்தியத்தேவன் யோசித்து பார்க்குறான். அப்படி யோசித்து பார்த்துட்டு வெளியில் பல்லக்கெல்லாம் இல்லை, இங்கே குதிரை தான் இருக்குது, குதிரையும் நான் குதிரை தான் பேசுகிறேன் அப்படின்ட்டு சொன்னோடனே குதிரை எப்படி பேசும் அப்படின்ட்டு வந்து வந்தியத்தேவனை பார்த்து அந்த குரல் கேட்குது. அப்போ புலியா அப்படின்னு கேட்கும்போது நான் புலி இல்லை, நான் குதிரை தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது குதிரை எப்படி பேசும் அப்படின்னு திருப்பி அந்த இது குரல் வந்து கேட்குது. வந்தியத்தேவன் வந்து அது யார் அப்படின்ட்டு கேட்கும்போது அப்போ பார்த்தா வெளியே வா நீ அப்படின்ட்டு வந்தியத்தேவன் சொல்கிறான். இல்லை வெளியில் ஒரே மழையாக இருக்குது, என்னால் வர முடியாது, நான் இங்கே உள்ளதான் இருப்பேன் அப்படின்ட்டு அந்த குரல் சொல்லுது. இப்படி சொல்லும்போது அந்த குழந்தை வந்து புலியாக இருந்தால் நான் வந்து இந்நேரம் என் கையில் ஒரு சின்ன கத்தி இருக்குது, அதால் குத்தி கொண்டிருப்பேன் அப்படின்ட்டுலாம் அது என்னமோ சொல்லுது. அதை கேட்டான்னு வந்தியத்தேவனுக்கு யார்டா அது இவ்வளோ தைரியமாக பேசுகிறான், குரலும் பார்த்தா சின்ன பையனோட குரல் மாதிரி தெரியுது அப்படின்ட்டு பார்க்குறான் வந்தியத்தேவன். அப்படி பார்க்கும்போது பார்த்தா அந்த நேரத்தில் மழையும் நின்றுச்சு, நல்ல மழை நின்றுச்சு. அந்த நேரத்தில் அந்த பையன் வந்து உள்ளே வந்து வெளியில் வர மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தா அது அந்த குழந்தையோட முகம் வந்து வந்தியத்தேவனுக்கு தெரியுது நட்சத்திர வெளிச்சத்தில். அப்படி தெரியும் போது பார்த்தா அந்த குழந்தை பார்க்குறதுக்கு ஒரு 4 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பார்க்குறான் வந்தியத்தேவன். அப்போ அந்த பையன் வந்து ஒரு பட்டு துணி கட்டியிருக்கான், கழுத்தில் ரத்தின மாலை எல்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கு ஏதோ பெரிய இடத்து குழந்தை மாதிரி தெரியுது. இந்த இடத்துல யார் வந்தா? இந்த பையனோட அம்மா எதுக்காக இவனை வந்து தனியாக விட்டு போனாங்க? இங்கே யார் வந்திருப்பா? இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டுலாம் வந்து யோசித்து பார்க்குறான். அப்போ எப்படி வந்து குதிரை, அதாவது பல்லக்கு தானே வருதுன்னு சொன்னாங்க, நீ என்ன குதிரை கொண்டு வந்திருக்க, நீ யார் அப்படின்ட்டுலாம் வந்து கேட்குறான். இல்லை இந்த குதிரை தான் கொண்டு வந்திருக்கேன், நான் மனுஷன்தான், நான் இங்கே குதிரையும் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே பாரு அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் அந்த பையனுக்கு காட்டுறான். அப்போ குதிரையை பார்த்தோன்னே அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை அவங்க பல்லக்கு கொண்டு வரேன்னு சொன்னாங்க, ஆனால் இந்த குதிரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த குதிரை மேலே என்னை ஏற்றி கொண்டு போ அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறான். அப்போ அந்த பையன் சொல்கிறது வந்தியத்தேவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ பார்க்குறதுக்கு ஏதோ ராஜா குடும்பத்தை சேர்ந்த மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் பல்லக்கு கொண்டு வராங்கன்னு சொல்கிறான். எதுக்காக அவனை வந்து விட்டு போனாங்க, எதுக்காக பல்லக்கு கொண்டு வரணும், அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும்போது வந்தியத்தேவனை பார்த்து அந்த குழந்தை கேட்குறான். இந்த மாதிரி
நீ எந்த ஊருக்கு போயிட்டுருக்க அப்படின்ட்டு வந்தியத்தேவனை பார்த்து அந்த குழந்தை கேட்குறான். அதுக்கு வந்தியத்தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் காஞ்சிக்கு போயிட்டுருக்கேன். ஓ, காஞ்சிக்கு போறியா? அங்கே தான் என்னோட பரம எதிரியான சத்ரு ஒருத்தன் இருக்கான், அவனை வந்து நான் கொல்லணும் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறான் அந்த சின்ன பையன். அப்படி சொல்லும் போது பார்த்தா வந்தியத்தேவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா இது, ஏதோ பல்லக்கு கொண்டு வராங்கன்னு சொல்கிறான், பார்க்குறதுக்கு வேற பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இது வேற நம்ம காஞ்சிக்கு போகலான்னு சொன்னோடனே காஞ்சியில் யாரோ ஒரு முக்கியமான சத்ரு வேற இருக்கான்னு சொல்கிறான். யாராக இருக்கும் இவன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தா அங்கே ஏற்கனவே யாரோ அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த நேரத்தில் யாரோ வர மாதிரி தோணுது. ஒரு கூட்டமே ஒரு நிறைய பேர், ஒரு 20-25 பேர் வர மாதிரி இருக்குது. பல்லக்கும் வருது. அந்த நேரத்தில் பார்த்தா அது வர்றது யாருன்னா இந்த ரவிதாசன், அதுக்கப்புறம் தேவராளன், அதுக்கப்புறம் முதல் பாகத்தில் நம்ம பார்த்த இடுமன்காரி அப்படிங்கிறவன், சோமன் சம்பவன் அப்படிங்கிறவன் எல்லாருமே வந்து வந்தியத்தேவன் ஏற்கனவே பார்த்துருக்கான். எல்லாருமே வந்து அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனும் அங்கே நிற்கிறான். பையன் அந்த இடத்த அவங்க வரதையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு முன்னால் வந்து இந்த மாதிரி குழந்தைய தூக்கிட்டு குழந்தை பக்கத்தில் உட்கார்றா. அப்படி உட்கார்ந்தோடனே ரவிதாசன் வந்து, சக்கரவர்த்தி எங்களை ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க, எங்கே போனீங்க நீங்கள் அப்படின்ட்டு, எங்கே போனீங்கன்னு நாங்கள் தேடிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படின்ட்டு எல்லாம் ரவிதாசன் சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி நான் அப்படி தான் பயமுறுத்துருவேன் அப்படின்ட்டு அந்த குழந்தை வந்து சொல்லுது. அப்படி சொல்லும் போது பார்த்தா ரவிதாசன் வந்து அப்படி திருப்பி சொல்கிறான், வாங்க சக்கரவர்த்தி, இந்த மாதிரி இதில் பல்லக்கில் ஏறுங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறான் ரவிதாசன். அதுக்கு இல்லை நான் வந்து பல்லக்கில் வரமாட்டேன், எனக்கு குதிரை வேணும் அப்படின்ட்டெல்லாம் சொல்கிறான் அந்த பையன். அப்படி சொன்னோடனே இந்த மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சக்கரவர்த்தி உங்களுக்காக நாங்கள் ஒரு குதிரை இல்லை 20, 40, 1000 எத்தனையோ குதிரையை 2000 குதிரையை கூட கொண்டு வருவோம், ஆனால் இப்போ இன்னைக்கு இந்த பல்லக்கில் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து அந்த மறைவான மண்டபத்தோட சிவத்துக்கு பின்னால் அந்த குதிரை நின்றுட்டு இருந்ததை காட்டுறான். அந்த இடத்த அப்படி காட்டும்போது அங்கே ஒரு குதிரை இருக்கிறது எல்லாருக்கும் தெரிய வருது. அந்த குதிரைக்கு பக்கத்தில் வந்தியத்தேவனும் இருக்கிற மாதிரி தெரியுது. வந்தியத்தேவன் இருக்கிறது தெரியுது. அப்போ வந்தியத்தேவன் பக்கத்தில் ரவிதாசன் வந்து, அடா பாவி, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான குரலில் கேட்குறான் வந்தியத்தேவனை பார்த்து. அப்போ வந்தியத்தேவன், ஓ நீ பிசாசு, நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்குறான் வந்தியத்தேவன். அப்படி கேட்கும்போது இவன் ரவிதாசன் பயங்கரமாக அப்படின்ட்டுலாம் சிரிச்சுட்டு, என்ன நீ இன்னும் பிசாசுன்னே நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு எல்லாம் வந்து கேட்குறான் ரவிதாசன். அதுக்கு இல்லை நீ உயிரோடு இருக்கும்போதே வந்து நீ செத்தாதான் பிசாசுன்னு இல்லை, நீ உயிரோடு இருக்கும்போதே பிசாசு மாதிரி தான் இருக்க அப்படின்ட்டு அவன் வந்தியத்தேவன் சொல்கிறான். அப்படியே சொல்லிட்டு இப்படி சொல்லும்போது, சரி, உனக்கு ஏற்கனவே எங்களை பற்றின ரகசியம் நிறைய தெரியும், இப்போ நீ கூடுதலாக நிறைய ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுருப்ப, அதனால நீ எங்கள் கூட சேர்ந்துரு, எங்கள் கூட வந்துரு அப்படின்ட்டெல்லாம் வந்து சொல்கிறான் ரவிதாசன். அப்படி எங்கள் கூட வா, எங்கள் கூட வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, வர்றதுக்கு நான் வந்து மறுத்தேன்னா அப்படின்னு சொல்லும்போது ரவிதாசன் சொல்கிறான், நீ வந்து பெரிய சூரனாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் இப்போ 20 பேர் இருக்கோம், 20 பேர் கூட நீ ஒரு ஆள் வந்து சண்டை போட முடியாது, மரியாதையாக எங்கள் கூட வந்துரு அப்படின்னு வந்தியத்தேவன் கிட்ட ரவிதாசன் சொல்கிறான். அப்படி சொல்லும் போது வந்தியத்தேவனுக்கும் அது கொஞ்சம் நியாயமான விஷயமாக தான் தெரியுது. ஏன்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஒரு 20-25 பேர்கிட்ட இவன் வந்து தனியால் நின்று சண்டை போட முடியாது. அதனால நம்ம இப்போதைக்கு இந்த கூட்டத்தோட போவோம். இந்த கூட்டத்தோட போகும்போது தான் இந்த சதிகார கூட்டத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நந்தினி ஒருவேளை எதானாலும் வருவா அப்படின்ட்டு யோசிக்கிறான். அப்போ இளையராணி நந்தினி எங்கே அப்படின்ட்டு வந்தியத்தேவன் கேட்கும்போது அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ரவிதாசன் சொல்கிறான். அப்போ அவங்க ஒரு விஷயமா வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வந்தியத்தேவனுக்கு இந்த கூட்டத்தோட போகிறதுக்கும் ஒரே யோசனையாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே
வந்தியத்தேவனுக்கு இந்த கூட்டத்தை பற்றி ஓரளவு தெரியும். இந்த கூட்டத்தோட சேர்ந்து போனாலும் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் தெரியும். அதுக்கப்புறம் நந்தினி ஒருவேளை இங்கே போகிற இடத்துக்கு வந்தால் நந்தினி தயவால் நம்ம வந்து உயிர் பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற யோசனையும் அவனுக்கு வருது. ஏன்னா நந்தினி வந்தியத்தேவனை நிறைய தடவை காப்பாற்றிருக்கா. அதனால வந்தியத்தேவன் அப்படி யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுக்கிட்டே போகும்போது பார்த்தா அந்த இடத்துல அப்படி அந்த கூட்டத்தோட கூட்டமாக இவனும் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரவிதாசன் வந்து வந்தியத்தேவனை மிரட்டினா எல்லாம் பேசினான்ல. அப்போ வந்து அந்த சின்ன பையன் ரவிதாசனை பார்த்து இந்த மாதிரி, அவனை நீ ஒன்றும் பண்ணாத, அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனோட குதிரையில் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி குதிரையில் போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்ட்டுலாம் வந்து அந்த பையன் சொல்லும்போது இப்படி சரி சரி அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு மரியாதையை நீ எங்க கூட வந்துடு அப்படின்ட்டுலாம் வந்து திருப்பி ரவிதாசன் சொல்கிறான். அப்படி அந்த கூட்டத்தோட வந்தியத்தேவனும் சேர்ந்து போகிறான். அவனோட வேலை இப்போது இந்த இதில் பார்த்தா இப்போ வந்து வந்தியத்தேவன் அவனோட வேலையை செய்வானா, அப்படி ஒழுங்காக செய்ய முடியுமா அவனால்? இந்த கூட்டத்துலேருந்து அவன் வந்து தப்பிக்க முடியுமா? இளையராணி நந்தினி வந்து என்ன பண்ண போகிறா? நந்தினி வருவாளா இல்லையா? ஆழ்வார்க்கடியான் வேற வந்து கொள்ளிடங்கரையில் இவனை பார்க்கலாம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அவர் ஆழ்வார்க்கடியான் வருவாரா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.